இந்த நான் வேக போட்ட இந்த பருப்பு பாருங்கள், அதாவது தாளிப்புக்கு முன்னாடியே அந்த பருப்புடைய அந்த கலர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ மத்தில் வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். நம்ம சேர்த்த அந்த அத்தனை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த பருப்பில் மிக்ஸ் ஆகிட்டு அதனுடைய வாசம். ஸோ இது நம்ம சாம்பார் தாளிக்காமல் ஒரு பருப்பு எடுப்போம் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளிப்பு கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டா கூட வேறு லெவலில் இருக்கும் இந்த பருப்பு. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் ப்ளஸ் சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் நார்மலாக போடுற வெங்காயம் விட கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சாம்பார் வெங்காயம் கூட சொல்லுவாங்க. ஸோ அது அடுத்து நான் சேர்க்குற வெஜிடபிள்ஸ் வந்து சாம்பாருக்கு வந்து அதாவது கிழங்கு வகைகளை தவிர எல்லா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, அதுக்கப்புறம் வந்து இந்த பம்கின் வந்து இது என் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஆனால் இது கெடாது நம்ம கட் பண்ணுற வரையும். ஸோ எல்லோ பம்கின் வந்து சாம்பாருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் ஆனால் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். நம்ம வந்து சாம்பார் இறக்கிறதுக்கு முன்னாடி மட்டுமே இதை வந்து நம்ம போடணும், சரிங்களா?